ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம வெங்கடேஷ சுப்பிரபாதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதிக்கதைக்கு செல்வோம். பத்மேஷமித்ர சதபத்ர கதாலி வர்க்கா ஹர்த்தும் ஸ்ரியம் குவலயஸ்ய நிஜாங்க லக்ஷ்மியா பேரி நிநாதமிவ பீப்ரதி தீவிரநாதம் சேஷாத்ரிசேகர விபோ தவ சுப்பிரபாதம். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த அந்த பக்தர்களோட அந்த ஒரு பட்டியல் லிஸ்ட்டில் இப்போ சேர போகிறது வண்டுகள். இந்த வண்டுகள் எங்கே இருக்குது, இந்த ஒரு பக்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்குது என்றால், நம்மளோட விஷ்ணு நம்மளோட பெருமாள் இருக்காரே, அவரோட நாபியிலேருந்து ஒரு கமலம், நாபியிலேருந்து ஒரு தாமரை உதித்தலாம். இந்த தாமரைக்கு 100 இதழ்கள் 1000 இதழ்கள் இருக்காம். இந்த தாமரைக்கு அப்பேற்பட்ட இந்த ஒரு தாமரையில் வண்டுகள் அங்கங்கே சுற்றிகிட்டே இருக்காம். அங்கே இந்த ஒரு தாமரையை பார்த்தோன்னே இது எவ்வளோ அழகாக இருக்குது என்று பார்த்து அந்த வண்டுகள் அந்த இடத்துக்கு போகிறதாம். இந்த வண்டுகள் எந்த நிறத்தில் இருந்தது என்றால், இந்த வண்டுகள் எல்லாம் ஒரு விதமான நீல நிறத்தில், ஒரு ப்ளூ கலரில் இருந்ததாம். இந்த இடத்துல தான் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். ஏனென்றால் நம்ம பெருமாளும் பார்க்க ப்ளூ கலரில் இருக்கார். அவரோட தாமரை, அவரோட நாபியிலேருந்து உதித்த அந்த ஒரு தாமரை, அதுவும் பார்க்க ப்ளூ கலர் தான் இருக்குது. இந்த வண்டுகளும் அதே நிறத்தில் தான் இருக்குது. அதனால் மூன்றுமே ஒரே நிறத்தில் அழகாக இருக்குது என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறான். இப்பேற்பட்ட இந்த ஒரு வண்டுகள் எப்பொழுதுமே வண்டுகள் ஒரு விதமான சத்தம் போதும். அந்த ஒரு சத்தத்தை ரொம்ப நேரம் கேட்டால் அதை திருப்பி கேட்க முடியாத மாதிரி அவ்வளோ ஒரு சத்தத்தை போடுமாம் அந்த ஒரு வண்டுகள். அப்பேற்பட்ட அந்த வண்டுகள் அதோட சத்தத்தை போடும்போது நம்மளோட விஷ்ணு அவரை எழுப்புறதுக்காக அவரை நீ இப்போ எழுந்து கொண்டே ஆகணும், உனக்கு சுப்பிரபாதம் என்று சொல்கிறதுக்காக அந்த வண்டுகள் எல்லாம் சொல்கிறதாம், சேஷாத்ரி சேகர விபோ தவ சுப்பிரபாதம். உன்னுடைய நாவிக் கமலத்திலேருந்தான், உன்னுடைய நாபியிலேருந்து உதித்த அந்த தாமரையில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் சேஷாத்ரி என்னும் அந்த மலையின் உச்சியில் அவதரித்த பெருமாளே, உனக்கு நமஸ்காரம், உனக்கு மங்களம் உண்டாகட்டும், நீ எழுந்துக்க வேண்டும் என்று இந்த வண்டுகள் எல்லாம் சொல்கிறதாம் பெருமாளை பார்த்து. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இன்னைக்கு நம்ம சிலந்தியும் வியாசரும் என்ற தலைப்பில் நீதி கதையை பார்ப்போம். இந்த ஒரு கதை நம்ம மகாபாரதத்தில் வர ஒரு சின்ன கதை தான் இது. இந்த மகாபாரதம் என்று சொன்னாலே முக்கியமாக இந்த மகாபாரத இந்த காவியத்தில் முக்கியமாக இருக்கும் ஒரு கட்டம் தான் அந்த போர், அந்த குருக்ஷேத்திரத்தில் நடந்த அந்த மகாபாரத யுத்தம். இந்த ஒரு யுத்தம், இந்த ஒரு போர் நடக்கிற அந்த சமயத்தில், நடந்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் எப்படி இருந்ததா இந்த போர் எப்படி இருந்தது என்றால், காலையில் இந்த படைகள், இந்த கௌரவ பாண்டவ படைகள் வருவாளாம். காலையில் சாயந்தரம் வரை அந்த சண்டை, அந்த ஒரு போரை இட்டுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் கிளம்பி போயிடுவாளாம் அவளோட கேம்புக்கு, அவள் தங்கிட்டு இருந்த இடத்துக்கு. இந்த மாதிரி போனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலை விடிய ஆரம்பிச்சிடும். அப்போ திருப்பியும் இந்த 2 படைகளும் வருவா, சண்டை போடுவா, திருப்பியும் போயிடுவா. இந்த மாதிரி தான் அந்த போர்க்களத்தில் தினம் தினம் நடந்து கொண்டே இருந்தது. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் காலையில், அதிகாலையில், இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த போர் கண்டினியூஸாக 18 நாட்களுக்கு நடந்தது. அந்த 18 நாட்களில் ஒரு நாளில் ஒரு நாள் விடிய காலையில் ஒரு ஸ்பைடர், ஒரு சிலந்தி இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறதாம். இந்த போர்க்களத்தில் இந்த ஒரு சிலந்தி இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கும்போது அது ஒரு நேரத்தில் பார்க்கும்போது இங்கே இருக்காம், அடுத்த க்ஷணம் பார்த்தா, அடுத்த செகண்ட் பார்த்தா வேற ஒரு இடத்துல இருக்காம். அந்த மாதிரி ஓடிக்கொண்டே இருக்காம் ஃபாஸ்ட்டாக இந்த ஒரு சிலந்தி. இந்த மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த சிலந்தி இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டுருக்குன்னு பார்க்கறதுக்கு யாருமே இல்லை போர்க்களத்தில். ஏன்னா போர் இன்னும் துவங்கவே இல்லை, யாருமே அங்கே வரக்கூடாது, வரவும் இல்லை. ஆனால் இந்த ஒரு சிலந்தி இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறத ஒருவர் மட்டும் பார்த்தாராம். இப்படி இந்த சிலந்தி ஓடிக்கொண்டிருந்தது எதற்காக இந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஓடிட்டே இருக்கணும்? இந்த ஓடிக்கொண்டிருந்த இந்த சிலந்தியை பார்த்த அந்த நபர் யார்? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.